அவன் இளங்கோ. அத்தியாயம் 8. மந்திர ஆலோசனை. சோழ மண்டலத்தின் நானா திசைகளில் இருந்தும் கூற்று தலைவர்களும் வளநாட்டு தலைவர்களும் ஊர்ச்சபை தலைவர்களும் தஞ்சை அரண்மனையில் வந்து குழுமிய வண்ணமாக இருந்தனர். அவர்களுக்கு முன்பே மாதண்ட நாயகர்களும் பெருந்தனத்து அதிகாரிகளும் அங்கு வந்து கூடி தமக்குள் ஆலோசனைகள் நடத்த முற்பட்டனர். மாமன்னர் ராஜேந்திரர் சக்கரவர்த்திகளாக முடிசூடி கொண்ட பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருந்தது இதுவே முதன்முறை. எண்ணிக்கையில் பெருத்த பொது மக்களின் கூட்டமல்ல இது. மக்களை வழிநடத்தி செல்லும் வல்லவர்களின் கூட்டம். பொறுக்கி எடுக்கப்பட்ட மனித மணிகள் தஞ்சை தலைநகரில் ஒரு நோக்கத்துக்காக ஒன்று திரண்டிருந்தன. நிரம்பி வழிந்த விருந்தினர் மாளிகைகள் போதாமல் அரண்மனை கோட்டைக்குள்ளிருந்த உடன் கூட்டத்தினரின் மாளிகைகளிலும் வசதிகள் செய்து கொடுத்திருந்தார்கள். பெரிய உடையார் ராஜேந்திரரும் மதுராந்தக வேளார் முதலியவர்களும் கொடும்பாளூரிலிருந்து இளங்கோ திரும்பிய மறுநாளே தஞ்சைக்கு திரும்பிவிட்டிருந்தனர். விருந்தினர்களை உபசரிக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான ஏவல் ஆட்களை வைத்துக்கொண்டு பம்பரமாக சுழன்று வந்தான் இளங்கோ. ராஜேந்திர சோழ பேரரசின் சக்கரவர்த்திகளாக பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 3 ஆண்டுகளிலும் ஏற்பட்ட நாட்டின் வளப்பெருக்கத்தையும் கலை பெருக்கத்தையும் பொதுவான செழிப்பையுமே பொதுமக்கள் கண்டு இன்புற்றார்கள். ஆனால் இன்னும் பல பல பேரதிசயங்கள் அங்கே நடைபெற்று வந்தன. மக்களால் காண முடிந்த அதிசயங்கள் சில, காண முடியாதவையோ பல பல. ஆயிரக்கணக்கில் ஏன் அரபு நாட்டு குதிரைகள் சோழ நாட்டு துறைமுகங்களில் வந்து இறங்கிய வண்ணமாக இருந்தன. ஒவ்வொரு ஊரிலும் ஏன் ஒவ்வொரு படை பயிற்சி திடல் ஏற்படுத்தப்பட்டது. கூற்றங்கள் எங்கும் படைப்பற்று கடகங்களாகவும் வளநாடுகள் எங்கும் வீரர்களை வளர்க்கும் நன்செய் கழனிகளாகவும் ஏன் மாறின. கொல்லர் பட்டறைகளின் உலை நெருப்பு ஏன் இரவு பகல் பாராது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. உழவர்கள் ஒருபுறம் நெற்கதிர்களை குவிக்க அவர்களுடன் போட்டியிட்டு கொண்டு மறுபுறம் கொல்லர்கள் வில் வேல் வாள் கூர் அம்புகளாக குவித்து வந்தார்களே, அது ஏன்? வீரத்தின் விளைநிலத்தை சற்றே கண்ணோட்டம் விட்டு வருவோமா? நாகப்பட்டினத்தில் புத்த சமயத்தாருக்காக எழுப்பப்பட்ட ராஜராஜ பெரும்பள்ளிக்கு பள்ளி சந்தமாக விடப்பட்ட ஆனைமங்கலம் என்ற ஊர்ப்புறத்தை முதலில் காணுங்கள். அதன் மேற்கு எல்லையில் மந்தை மந்தையாக 100கணக்காக கருங்குன்றுகள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி பிளிருகின்றனவே. குன்றுகளா அவை? தென் சோழ மண்டலமான சேர பாண்டிய நாடுகளின் காடுகளில் திரிந்த யானை கூட்டம் அல்லவா அது? யானைகளை தங்களது குழந்தைகளாகவும் எதிரிகளின் கூற்றுவர்களாகவும் பழக்கி வைத்திருந்தார்கள் சோழ நாட்டின் குஞ்சர மல்லர்கள். ஈழத்துக்கு இவ்வளவு யானைகளையும் கொண்டு செல்ல முடியுமா? தேவையில்லை. ஏற்கனவே ஈழ நாட்டின் வடபகுதி சோழர்களின் ஆளுகையில்தான் உள்ளது. அதன் தலைநகரமான ஜனநாத மங்கலத்தில் ஈழத்து யானைகளையே செம்மையாக பழக்கி வைத்திருக்கிறார்கள் ராஜேந்திரரின் ஆணையாட்கள். இங்கே பயிற்சி பெறும் மல்லர்களுக்கு அங்கே களிறுகள் காத்திருக்கின்றன. அடுத்தாற்போல வாழ் பெற்ற கைக்கோளர்களான குதிரை படையினரின் சாகசம் காண ஆங்காங்கே பரவியுள்ள படைப்பற்றுக்களை நாடி செல்வோம் வாருங்கள். ஆயிரக்கணக்கான அரபு நாட்டு குதிரைகளுக்கு மின்னல் வேகத்தில் பாய்ந்து தாக்கும் பயிற்சி அளிக்கிறார்களா என்ன? வாட்களோடு வாட்கள் மோதும் போது மின்னல் மின்னி இடி இடிக்கின்றன. பயிற்சி களங்களாக இருப்பதால் இப்போது செம்மழை பொழியவில்லை. இவையே பெய்து பெருக்கெடுத்து ஓடும் போர்க்களங்கள். ஆனால் சோழவள நாட்டின் குதிரை சேவகர்கள் தங்கள் குதிரைகளுக்கு அவற்றின் தலைவர்களை இழந்த நிலையில் கூட எதிரி படைகளை அதம் செய்யும் வித்தைகளை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். இன்னும் தரை படையினரான காலாட் வீரர்களை காண்போம் எனில் அவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். குறி தவறாது கூர் அம்புகள் எய்யும் வில்லர்கள் எத்தனை பேர்! வேங்கைகள் என பதுங்கி பாய்ந்து வேல் எறியும் தின் தோழர்கள் எத்தனை பேர்! சூளுரைத்து வாழ் சுழற்றும் விற்பன்னர்கள் எத்தனை பேர்! அடடா, காலாட்படை வெள்ளம் களம்புகுந்து பெருக்கெடுத்து சீரும் காட்சியை ஒரு குன்றின் மீது நின்றல்லவோ காண வேண்டும். தலைகளாகவே தெரிகின்றன. எதிர்ச்சாரியின் தலைகளாகவே உருளுகின்றன. வேங்கையின் மைந்தனான மாமன்னர் வெற்றி திருமகளுக்கு தமது சோழ மண்டலத்தில் முடிசூட்டுவதற்காக இந்த 3 ஆண்டுகளில் செய்திருந்த விந்தை செயல்கள் இன்னும் எத்தனையோ. சரி, இனி நாம் அரண்மனையின் அந்தரங்க ஆலோசனை மண்டபத்துக்குள் காவலர் அறியாமல் செல்வோம். அரண்மனையின் அந்தரங்க மந்திர ஆலோசனை மண்டபம் அகிர் புகையின் நறுமணத்தால் சூட பெற்றிருந்தது. 10-12 பேர்கள் அங்கு நெருக்கமாக அமர்ந்து மெல்லிய குரலில் ஈழத்துக்கு செல்ல வேண்டியது பற்றி ஆராயத் தொடங்கினர். மண்டபம் இருந்த கூடத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. வெளியே காவல் வீரர்கள் கண் இமைக்காது கூடத்தின் வழிகளை காத்து நின்றனர். பேரரசர் ராஜேந்திரர் மையத்தில் வீற்றிருக்க அவருக்கு வலதுபுறம் பெரிய இளவரசன் ராஜாதிராஜனும் இடதுபுறம் சிறிய இளவரசன் சுந்தர சோழனும் அமர்ந்திருந்தனர். ராஜாதிராஜன் அப்போது சோழ பேரரசின் வடபகுதியான தொண்டை மண்டலத்தின் தலைவன்.
அவனும் அவனுக்கு அடுத்தாற் போலிருந்த வடபகுதி மாதண்ட நாயகரான அரையர் ராஜராஜனும் காஞ்சிமா நகரில் இருந்து கொண்டு பேரரசின் வடவெல்லையை காத்து வந்தார்கள். தென்பகுதி சோழ மண்டலத்து மாதண்ட நாயகரான சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனும் ஆலோசனை மண்டபத்தில் இருந்தார். பாண்டிய மன்னர்கள் மூவருக்கும் சேரன் மூவர் திருவடிக்கும் ஆளும் உரிமையை பேராக வழங்கி இருந்ததால் அவர் தஞ்சை தலைநகரிலிருந்தே பாண்டிய சேர பகுதிகளை கண்காணித்து வந்தார். அதோடு சிறிய இளவரசன் சுந்தர சோழனையும் அவ்வப்போது தெற்கில் அழைத்து சென்று நிலவரங்களை விளக்கினார். கடல் கடந்த மும்முடி சோழ மண்டலமான ஈழத்தின் வடபகுதியோ மாதண்ட நாயகர் சத்திரிய சிகாமணி தாழிக்குமரனின் மேற்பார்வையில் இருந்து வந்தது. அவர் இங்கு வரவில்லை. மேற்கூறிய 3 மண்டலங்கள் தவிர தஞ்சையின் சுற்றுப்புறங்களான மத்திய சோழ மண்டலத்தின் மாதண்ட நாயகர் ஈராயிரம் பல்லவரையரும் கடல் சேனை மாதண்ட நாயகரான மாவலி வானராயரும் மந்திர ஆலோசனையில் கலந்து கொள்ள வந்திருந்தனர். வல்லவரையர் வந்தியத்தேவரோ சோழ பேரரசின் சாமந்த நாயகர், மாதண்ட நாயகர்கள் அனைவரின் தலைவர். ராஜேந்திர உடையாரின் படை அமைச்சர் என்று வல்லவரையரை கூறினால், நாட்டு அமைச்சர் என்று கொடும்பாளூர் மதுராந்தக வேளாரை கூறலாம். இவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் தங்கள் நாடுகளுக்கு அரசர்களாகவும் சோழ பேரரசின் சிற்றரசர்களாகவும் விளங்கினார்கள். இத்தகைய அதிகாரிகளும் இவர்களை போன்ற இன்னும் சிலரும் கூடியிருக்க ராஜேந்திர மாமன்னர் நீண்ட நேரம் அவர்களோடு ஆலோசனை நடத்தினார். அவர்கள் கூறிய கருத்துக்களை சிந்தித்து பார்த்தார். பிறகு அவரே தமது எண்ணத்தை வெளியிடலானார். ஈழ நாட்டிலிருந்து சத்திரிய சிகாமணி தாழிக்குமரன் 4 மாதங்களுக்கு முன்பு அனுப்பிய செய்திகள் மெய்தான் என்பது தெரிந்துவிட்டது. ரோகணத்தில் மறைந்து வாழ்ந்த 5ஆம் மகிந்தர் இப்போது நம்மீது போர் தொடுப்பதற்கு சித்தமாகி வருகிறார். பாண்டிய சேரர்களின் மறைமுகமான உதவி அவருக்கு இதற்கான ஊக்கம் கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே நாம் மணிமுடியை திருப்பி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம். இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. பெரியவர்கள் அனைவரும் மாமன்னரின் அடுத்த சொல்லுக்காக காத்திருந்தனர். இளவரசன் ராஜாதிராஜனுக்கு பொறுக்கவில்லை. துடித்து கொண்டு எழுந்து நின்றான். இந்த பாண்டியரும் சேரரும் உடன் பிறந்தே வளரும் நோய் போன்றவர்கள். முதலில் நம்முடைய சேனைகளை அவர்களுக்கு எதிரே திருப்ப வேண்டும் என்றான். பொறுமை வேண்டும் ராஜாதிராஜா என்று புன்னகை பூத்தார் சக்கரவர்த்தி. அவர்கள் நம்மை மீறி எதையும் தீவிரமாக செய்து விட மாட்டார்கள். நம்முடைய முதல் நோக்கம் மணிமுடி. அதற்காக நாம் தொடங்கும் முயற்சியில் மற்றொரு பலனும் கிடைக்கும். பாண்டியரும் சேரரும் தங்களுக்கு துணையாக யாரை நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மகிந்தர் பலமற்றவர் என்பதையும் நாம் மெய்ப்பித்து விடலாம். அது போதாதே. அதற்கு பிறகும் அவர்கள் நாட்டின் அமைதியை கலைப்பார்களானால் அவர்களை அடக்கும் பொறுப்பை உன்னிடமே தருகிறேன், சரிதானா? ராஜாதிராஜன் அடங்கிவிட்டான். மாவலி வானராயரே என்று கடற்சேனை மாதண்ட நாயகர் பக்கம் திரும்பினார் மாமன்னர். புத்தம் புதிய போர்க்கலன்களும் புதுப்பிக்கப்பட்ட போர்க்கலன்களும் தங்கள் ஆணைக்கு காத்திருக்கின்றன. போர்க்கால வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முற்றிய பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். கடற்கரை பட்டினங்கள் தோறும் சிதறி நின்ற கலன்களை நாகை துறைமுகத்துக்கு கொண்டு வர செய்திருக்கிறேன். எல்லோருமே சித்தமாகிவிட்டீர்கள், மகிழ்ச்சி என்று கூறினார் சக்கரவர்த்தி. ஆனால் மீண்டும் ஒரு முறை நட்பு முறையில் ரோகணத்து மன்னர் மகிந்தரை அணுகி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். கூடியிருந்தவர்களின் முகக்குறி இந்த ஆலோசனைக்கு வரவேற்பு அளிப்பதாக இல்லை. மணிமுடியை மகிந்தர் திருப்பி கொடுத்து விட வேண்டும். பாண்டிய சேரருடன் சேர்ந்து நமக்கு எதிரே வாழ்முனையை உயர்த்தக்கூடாது. இந்த 2 நிபந்தனைகளுடன் நாம் அவருக்கு இப்போதே தூது அனுப்பி பார்ப்போம். வீணான உயிர் கொலைகளை தடுக்க முடிந்தால் தடுத்து விட வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டாரானால் அதனால் இரு சாராருக்கும் நன்மை. மேலும் பல முறைகள் நாம் தூது அனுப்பி பயனில்லை என்பதற்காக இம்முறையும் அனுப்பாதிருக்கக்கூடாது. போர் முறை மரபை நாம் நழுவ விடலாமா? இதை கேள்வியுற்ற பிறகு யாருமே வாய் திறந்து பதிலளிக்க முன்வரவில்லை. நீண்ட நேரம் அங்கு மௌனம் நிலவியது. கடைசியில் ராஜாதிராஜன் மௌனத்தை கலைத்தான். பெரியவர்கள் வாய் திறந்து பேசாததில் இருந்து அவர்களும் என் கருத்தையே கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். மணிமுடிக்காக நம்முடைய முன்னோர்கள் 2 முறை போர் தொடுத்து விட்டார்கள். சக்கரவர்த்திகளும் இதே மகிந்தருடன் அதற்காகவே முன்பு ஒரு முறை போர் தொடுத்திருக்கிறார்கள். நாம் தொடுக்க போவது 4வது போர். தூது அனுப்புவதால் கால வெறியமும் கசப்பும் மிகுதியாகும் என்றே நினைக்கிறேன். பெரியவர்களுடைய முகங்கள் மலர்ந்தன. இதிலிருந்து தூது அனுப்புவதை அங்கு யாரும் விரும்பவில்லை என்பதை கண்டு கொண்டார் சக்கரவர்த்தி. என்றாலும் எதையும் முறையோடு செய்வதில் அவர் பிடிவாதமுள்ளவர். மதுராந்தக வேளாரே, உங்கள் கருத்து? பெரிய வேளாரை திரும்பி பார்த்தார் சக்கரவர்த்தி. பெரிய வேளாருக்கு மாமன்னரின் கருத்துக்கு முரண்படவும் விருப்பமில்லை. அங்கு வீற்றிருந்த வீர பெருமக்களின் மனதை நோக செய்யவும் விருப்பமில்லை. இரு சாராரின் போக்கிலும் நியாயம் இருப்பதாகவே அவருக்கு தோன்றியது.
நடுநிலையில் தம்மை நிறுத்தி ஆலோசித்து பிறகு பதிலளித்தார். முறையோடு போர் தொடங்க வேண்டும் என்ற சக்கரவர்த்திகளின் கூற்று மிகவும் உயர்ந்த நெறியுள்ளது. அதே போல இந்த நெறியை உணரும் பண்பு ரோகணத்து அரசருக்கு இருக்காது என்பதும் மெய்தான். தூதரின் சொற்களுக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார். ஒன்று செய்யலாம், நம்முடைய படைகள் அனைத்தையும் ஈழத்தில் இறக்கி கொண்டு பிறகு அவருக்கு தூது அனுப்பலாம். படைபலத்துக்கு அஞ்சி மகிந்தர் ஒருவேளை நம்முடைய நட்பை நாடினாலும் நாடுவார். இங்கிருந்தே அனுப்புவதால் பலனேதும் இருக்காது என்றுதான் நானும். சரி, நீங்கள் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று மற்றவர்களை சுற்றி பார்த்தார் சக்கரவர்த்தி. எல்லோரும் மதுராந்தக வேளாரின் ஆலோசனையை வரவேற்றார்கள். அப்படியே செய்வோம் என்று முடிவு கூறிவிட்டு அடுத்தாற்போல நடக்க வேண்டிய விஷயங்களை நினைவுபடுத்தினார் சக்கரவர்த்தி. நானும் வல்லவரையரும் ஈழத்துக்கு புறப்படுகிறோம். கொடும்பாளூர் இளங்கோவும் மாவலி வானரையருடன் அங்கு வருகிறான். தொண்டை மண்டலத்தை மேலை சாளுக்கியர் தொல்லையிலிருந்து காக்கும் பொறுப்பை அரையர் ராஜராஜனும் ராஜாதிராஜனும் மேற்கொள்ள வேண்டும். பாண்டிய சேரர்களை சேனாபதி கிருஷ்ணன் ராமனும் சுந்தர சோழனும் கண்காணித்து வருவார்கள். தஞ்சை மாநகரையும் மத்திய சோழ மண்டலத்தையும் மதுராந்தக வேளாரும் 7,000 பல்லவரையரும் பார்த்து கொள்வார்கள். வல்லவரையர் ஈழத்திலிருந்து திரும்பும் வரையில் மதுராந்தக வேளாரே சாமந்த நாயகராகவும் இருந்து வருவார். சக்கரவர்த்தி வெற்றியுடன் திரும்ப வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினார்கள். கண்களை காக்கும் இமைகளைப் போல நாட்டை காத்து வருவதாகவும் வாக்களித்தார்கள். ராஜாதி ராஜன் முகம் மட்டிலும் சற்றே சுருங்கி இருந்தது. நீயும் ஈழத்துக்கு வரவேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவனிடம் கேட்டுவிட்டு, வேண்டாம், மேலை சாளுக்கியர்களுக்கு நாம் தெற்கே திரும்பி இருப்பது தெரிந்துவிட்டால் வடக்கு வாயிலை இடிக்க தொடங்கிவிடுவார்கள் என்றார் மாமன்னர். அதன் பிறகு அவர் சேனாபதி கிருஷ்ணன் ராமனுக்கு ஒரு புதுமையான கட்டளையிட்டார். தென் சோழ மண்டலத்து மாதண்ட நாயகரான அவருக்கு மதுரையில் ஒரு புது மாளிகையை எழுப்பும் பணியை கொடுத்தார். மதுரை மாநகரில் பெரிய மாளிகையை கட்டுவதற்கான வேலையை உடனே தொடங்குங்கள். புதிய அரண்மனையைப் போல அது இருக்க வேண்டும். கோட்டை மதில்களோடு பாதுகாப்புள்ள மாளிகையாகவும் அமையும்படி பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஆகட்டும் சக்கரவர்த்தி என்றார் கிருஷ்ணன் ராமன். ஆமாம், அதை ஒரு முகாந்திரமாக வைத்துக்கொண்டு நாங்கள் திரும்பும் வரையில் நீங்கள் மதுரையில் தங்குவது நல்லது என்றார் மாமன்னர். சக்கரவர்த்தியின் இந்த கட்டளை மற்றவர்களுக்கு வியப்பை தந்தது. கிருஷ்ணன் ராமனை மதுரையில் தங்க செய்வதற்காக மட்டிலும் இந்த மாளிகையை அவர் எழுப்ப சொல்லவில்லை. வேறு எதற்காக புது மாளிகை? பாண்டியர் மூவரில் ஒருவரது அரண்மனை அப்போது மதுரையில்தான் இருந்தது. வேண்டுமானால் அதையே மாமன்னர் கட்டளையிட்டு பெற முடியும். ஈழத்தாருடன் சேர்ந்து பாண்டியர்கள் செய்யும் துரோகச் செயலை கண்ட பின்னரும் இன்னும் எதற்காக அவர்களுக்கு அரசு உரிமை? மாளிகையும் எதற்காக என்ற கேள்வி எல்லோருடைய மனதிலும் எழத்தான் செய்தது. யாரும் காரணம் கேட்க துணியவில்லை. ராஜாதி ராஜன் மட்டிலும் மெதுவாக தன் தந்தையிடம், மதுரையில் ஒரு புது மாளிகையா என்றான். அதற்கு அவர் பதில் அளிப்பதற்கு முன்பே கூடத்தின் வலதுபுற கதவு திறக்கப்பட்டது. ஏதோ செய்தியுடன் வந்து நிற்பவன் போல இளங்கோவேள் அவர் முன்பு வந்து நின்றான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 9. வாணிகம் வளர்த்த மண், வீரம் விளைந்த மண். மனிதர்கள் தங்கள் மன வலிமையையும் உடல் வலிமையையும் நம்பி வாழ்ந்த காலம் அது. திரைக்கடலோடி திரவியம் சேர்ப்பது என்பது தொலைதூரத்து நாடுகளின் போர்க்களங்களுக்கு சென்று மீள்வதை போன்றது. கீழே கடலில் கிழக்கு நோக்கி புறப்பட்டால் எதிர்க்கரை காண்பதற்கு வாரங்கள் அல்ல மாதங்கள் காத்திருக்க வேண்டும். மாநக்கவரம் தீவுகளில் சில தினங்கள் தங்கி மீண்டும் கிளம்பினால் ஒரே நீலக்கடல், நீலவானம், திரும்பிய பக்கமெல்லாம் நீல நிறம்தான். சார்ந்த காற்று வீச தொடங்கும் காலங்களில்தான் பாய் மரங்களை அவிழ்த்து கொண்டு துடுப்பு போடுவார்கள். சார்ந்த காற்று எதிர்காற்றாக மாறாதிருக்க வேண்டும். கடல் அலைகள் மலை சிகரங்களின் உயரத்துக்கு எழும்பாதிருக்க வேண்டும். இன்னும் மறைந்து மோதும் கடற்பாறைகள், முதுகால் களம் தவிழ்க்கும் திமிங்கிலங்கள், துள்ளி தாக்கும் சுறா மீன்கள், நள்ளிரவில் கொள்ளை கொள்ளும் கடற்கல்வர்கள், இவ்வளவு தொல்லைகளையும் கடந்து செல்ல வேண்டும், கடந்து திரும்ப வேண்டும். இதில் நம் தமிழ்நாட்டு வணிகர்கள் என்றுமே சளைத்தவர்கள் அல்ல. ஜெயவீர நாச்சியப்பரை சேர்ந்தவர்கள் கடல் வாணிகத்திலும் தேர்ந்தவர்கள், தரை வாணிகத்திலும் தேர்ந்தவர்கள். அவர்களுக்கென்று நாடுகள் தோறும் தனி குடியிருப்புகள், நகரங்கள் தோறும் விடுதிகள், சொந்த கட்டுக்காவல் அனைத்தும் உண்டு. திருவெண்ணையில் நகரிலிருந்து நாச்சியப்பர் வந்துவிட்டார் என்னும் செய்தியை மாமன்னரிடம் வந்து கூறினான் இளங்கோவேள். வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்த வெகுமதி பொருட்களுடன் அவர் விருந்தினர் மாளிகையில் வந்து இறங்கியிருப்பதை தெரிவித்தான். அவருடைய வரவுக்காகவே அவனை அரண்மனை வாயிலில் நிறுத்தியிருந்தார் சக்கரவர்த்தி. வெகுமதி பொருட்கள் மாளிகையிலேயே இருக்கட்டும், அவரை தனியாக அழைத்து கொண்டு நீயும் வந்து சேர் என்றார் சக்கரவர்த்தி ராஜேந்திர சோழர்.
வணிகர் தலைவரை வரவேற்பதற்கு மாமன்னர் காட்டிய உற்சாகத்தை கண்டவுடன் சுற்றிலும் இருந்தவர்கள் வியப்பு எய்தினார்கள். மதுரையில் ஒரு புது மாளிகையை ஏன் எழுப்ப சொல்கிறார் சக்கரவர்த்தி என்ற கேள்வியால் அவர்களிடம் சற்று முன்பு எழும்பிய பரபரப்பு இப்போது அடங்கிவிட்டது. அவர்களுடைய கவனத்தை நாச்சியப்பர் பக்கமாக திருப்பிய சக்கரவர்த்தி, ஜெயவீர நாச்சியப்பரை உங்களுக்கு முன்னமேயே தெரியும். நமக்கு அவருடைய ஒத்துழைப்பும் இப்போது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் அழைத்திருக்கிறேன் என்றார். உள்வாயிலில் நுழைந்து கொண்டே வணக்கம் பேரரசே என்று கரம் கூப்பிவிட்டு மற்றவரையும் வணங்கினார் நாச்சியப்பர். வாருங்கள் என்று ஒரு ஆசனத்தை சுட்டிக்காட்டினார் மாமன்னர். பிறகு மற்றவர்களிடம் திரும்பி, காவிய தலைவன் கோவலனின் வழி வந்தவர்கள் இவர்கள். பட்டினத்து அடிகளை பெற்றெடுத்து சைவத்தையும் தமிழையும் வளர்த்திருக்கிறது இவர்களது பெருங்குடி என்று புகழ்ந்துரைத்தார். இவற்றையெல்லாம் விட தாங்கள் வாழும் காலத்தில் நாங்களும் வாணிபம் செய்து வளர்கிறோம் என்பதே எங்களுக்கு பெருமை அரசே என்றார் நாச்சியப்பர். வணிக நிலையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கேட்டுவிட்டு, ஒரு முக்கியமான உதவி கோருவதற்காகவே உங்களை இங்கே வரவழைத்தோம் என்றார் ராஜேந்திரர். உதவியா? உதவி என்பது என் தகுதிக்கு மேற்பட்ட சொல். சக்கரவர்த்திகளின் கட்டளை எதுவோ நிறைவேற்ற காத்திருக்கிறேன். வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள மரக்கலன்களை தவிர இப்போது உங்களிடம் உள்ள மரக்கலங்கள் எவ்வளவு கலங்களை நீங்கள் சோழ பேரரசுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து உதவ வேண்டும். 4 மாதங்களில் திருப்பி கொடுத்து விடுகிறேன். கடல் மல்லை, நாகை, விளிங்கம், காந்தலூர் ஆகிய எல்லா நகரங்களிலுமாக இப்போது 30 பெருங்கலன்களும் 10-12 சிறு கலன்களும் இருக்கின்றன. அவ்வளவையும் தாங்கள் எந்த துறைக்கு அனுப்பும்படி கட்டளையிடுகிறீர்களோ அங்கு அனுப்பி வைக்கிறேன் அரசே என்று தயங்காமல் பதிலளித்தார் வணிகர் தலைவர். நாகைப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள் என்று கூறினார் மாமன்னர். இந்த இடைக்காலத்தில் அதனால் உங்களுக்கு வருவாய் குறைவு ஏற்படும். அதற்கு ஈடாக நம்முடைய தன பண்டாரத்திலிருந்து உங்களுக்கு பொன் வழங்க செய்கிறேன். தயங்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். சக்கரவர்த்திகள் என்னை மன்னித்தருள வேண்டும். ஏன்? பொன் வழங்குவதாக தாங்கள் கூறுவது தங்கள் பொன்னான மனதை காட்டுகிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வது முறையாகுமா? 4 மாதங்களுக்கு என்ன, 4 ஆண்டுகளுக்கு எங்கள் கலன்கள் பேரரசின் கலங்களாகவே திகழட்டும். அது எங்கள் பாக்கியம். இறைவனின் பேரருளும் தங்கள் அன்புமாக சேர்ந்து 4 தலைமுறைகளுக்கான பொற்குவியலாக எங்களிடம் நிறைந்திருக்கிறது. எதையும் கணக்கோடும் முறையோடும் செய்பவர்கள் என்ற பெயர் உங்களுக்கு உண்டு. 500வரான உங்கள் கூட்டத்தாரில் ஒருவர் மனமும் இதனால் நோகக்கூடாது. மற்ற பெரிய தனக்காரர்களிடமும் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். நாட்டின் வாணிகமும் இதனால் சீர்குலையக்கூடாது. ஒருபோதும் இதனால் வாணிபம் தடைபட்டு விடாது அரசே என்றார் நாச்சியப்பர். மேலை நாடுகளிலிருந்து திரும்ப வேண்டிய கலன்கள் வேறு இருக்கின்றன. யவனம், கடாரம் முதலிய நாடுகளின் கப்பல்களையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். வணிகர் கூட்டமே இதனால் பெருமையுறும் சக்கரவர்த்திகளே. பொருள் கொடுக்காமல் கலன்களை பெற்றுக்கொள்வதில் சக்கரவர்த்திக்கு விருப்பமில்லை. அப்படி பெற்றுக்கொண்டால் அது அதிகாரத்தினால் பெற்றுக்கொண்டதற்கு ஒப்பாகும் என்றே கருதினார். வணிகர் தலைவர் ஒரு வழியாக விட்டு கொடுக்க முன்வந்தார். சக்கரவர்த்திகளின் கருத்து எனக்கு புரிகிறது. அப்படியானால் ஒரே ஒரு பொற்கழஞ்சை நாங்கள் ஈடாக பெற்றுக்கொள்கிறோம். என்ன, ஒரு பொற்கழஞ்சா? 1 கோடி பொன்னுக்கு அது ஒப்பாகும் அரசே என்றார் ஜெயவீர நாச்சியப்பர். மன்னரும் மகிழ்ச்சியுற்றார். ஜெயவீரரே, வணிகரின் திறமை பெரும் பொருள் கொள்வதில்தான் வழக்கமாக வெளிப்படும். பொருள் வழங்குவதிலும் நீங்கள் திறமையாளர்கள். இருக்கட்டும், போர்க்கலன்களுடன் துணை கலன்களாக அவற்றில் உணவுப் பொருட்களும் போர்க்கருவிகளையும் ஏற்றி செல்ல விரும்புகிறோம். கலன்களை இயக்கும் மீகாமன்களையும் துடுப்பினரையும் உடன் அனுப்புங்கள். மேலும் கலன்களை காப்பதற்கு எரி வீரர்களும் முனை வீரர்களும் தங்களிடம் இருப்பார்களே. வேல் எரியும் 300 எரி வீரர்களும் வில் வளைக்கும் 400 முனை வீரர்களும் இப்போது இருக்கிறார்கள். துடுப்பு வலிப்பவர்கள் கூட சமயம் நேரும்போது வேல் வீசக்கூடியவர்கள்தாம். அனைவரையும் கலன்களுடன் அனுப்பி வைக்கிறேன் அரசே. மாமன்னர் தமக்கு பின்புறம் அமர்ந்திருந்த திருமந்திர ஓலை நாயகத்திடம் திரும்பி ஓலை எழுதி கொடுத்து படைக்கணக்கரிடம் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று பணித்தார். பொன் தட்டில் பழம், பூ, தாம்பூலம் முதலிய மங்கள பொருட்கள் வந்தன. அதில் ஒரு பொற்கழஞ்சு வைத்து மாமன்னர் வணிக மன்னரிடம் கொடுத்தார். எழுந்து நின்று 2 கரங்களையும் ஏந்தி பெற்றுக்கொண்ட நாச்சியப்பர் கழஞ்சை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டு அதை தனியே பத்திரப்படுத்தி கொண்டார். அடுத்தாற் போல வணிகரின் ஆட்கள் வெளிநாட்டு அரசர்கள் அளித்த வெகுமதி பொருட்களை அங்கே கொண்டு வந்து வைத்தார்கள். வண்ண வண்ண பொம்மைகள், சின்னஞ்சிறு சிற்பங்கள், தங்கத்திலும் தந்தத்திலும் இழைத்த புத்த பிரானின் சிலை உருவங்கள் முதலியவை அவற்றில் இருந்தன. நவரத்தினங்கள் பதித்த பொன் ஆபரணங்களுக்கும் குறைவில்லை. கடாரத்து அரசர் சங்கிராம விஜயோத்துங்கவர்மரும்
மற்ற அரசர்களும் கொடுத்து அனுப்பியவை என்று கூறினார் நாச்சியப்பர். ஆலோசனை முடிந்துவிட்டதால் அங்கு குழுமி இருந்தவர்கள் அனைவரும் அவற்றை வியப்போடு பார்வையிட்டனர். ராஜேந்திரரும் கீழே நாடுகளின் கலை நுட்பத்தை பாராட்டினார். பிறகு தமது திருமந்திர ஓலை நாயகத்திடம் அவற்றை ஒப்புவித்து ஆபரணங்களை பெரிய உடையார் திருக்கோயிலுக்கும் பிறவற்றை நகரத்தின் கலைக்கூடத்துக்குமாக பிரித்து கொடுத்து விடுங்கள் என்றார். தமக்கென எதையும் எடுத்துக்கொள்ளாத அவரது பெரும் போக்கு வணிகர் தலைவரை பெரு வியப்பில் ஆழ்த்தியது. சபை கலைந்து எல்லோரும் வெளியே வந்தபோது ராஜேந்திரர் நாச்சியப்பரை அருகில் அழைத்து, நாளைக்கு அதிகாரிகளின் பொதுச்சபை கூடுகிறது, அதில் கலந்து கொண்ட பிறகு நீங்கள் பிற்பகலில் ஊருக்கு புறப்படலாம் என்றார். சபை முடிந்தவுடன் அவரிடம் தனிமையில் சில விஷயங்கள் பேச வேண்டும் எனவும் தெரிவித்தார். மறுநாள் சித்ரா பௌர்ணமி. சோழ பேரரசின் உறுதிமிக்க தூண்களாக இருக்குவேளிர், பழுவேட்டரையர், வல்லவரையர், சம்புவரையர், பல்லவரையர், முனையரையர், முத்தரையர், ராஜாளியார், பெருங்கொண்டார், படையாட்சியார் முதலிய பெருங்குடி தோன்றிய அதிகாரிகள் அரண்மனை பொது மண்டபத்தை அலங்கரித்திருந்தனர். கிரேக்க நாட்டு கருங்கற் சிலைகள் தங்களது வலிமையும் வனப்பும் தோன்ற அங்கே கொலு வீச்சிருப்பது போல தோன்றியது. வேல் தாங்கிய வீரர்கள் சபை மண்டபத்துக்கு எதிரே வழி நெடுகிலும் கம்பீரமாக நின்று வரும் கூட்டத்தினரில் வரக்கூடாதவர்கள் யாரும் நுழைந்து விடாதவாறு கண்காணித்துக் கொண்டிருந்தனர். வாழ்த்து ஒளி வானத்தை கிடுகிடுக்க வைக்க சோழ பேரரசின் சக்கரவர்த்தி தம் உடன் கூட்டம் புடைசூழ அரசவைக்குள் அடி எடுத்து வைத்தார். மேல் மாடத்தில் இருந்த வண்ணம் பெண்கள் மலர் மாறி பொழிந்து இனிய மனதை எழுப்பினர். கதிரவனின் காலை பொன் ஒளி தேங்கும் முகமண்டலம், வீறு கொண்ட வேழத்தின் நடையழகு, நெடிது உயர்ந்த உருவத்தின் பரந்த மார்பகம் இவற்றை கண்ணுற்ற அதிகாரிகள் தங்கள் இமைப்பை மறந்துவிட்டிருந்தனர். செக்கச் சிவந்த செந்தாமரை மொட்டுக்களா கண்கள், பளபளக்கும் கருவிழிகள் பாதாள குகை வாயில்களா? சபையினருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு அரியாசனத்தில் அமர்ந்த மாமன்னர் சுற்றிலும் குழுமி இருந்தவர்களை ஒருமுறை ஊடுருவினார். ஆயிரக்கணக்கான அதிகாரிகளையும் தனித்தனியே அவர் உற்று நோக்குவது போல் இருந்தது அந்த பார்வை. பிறகு செங்கோலும் கரமுமாக எழுந்து நின்று தமது பேருரையை தொடங்கலானார். தமிழ் பெருமக்களின் அன்புக்குரிய தலைவர்களே, உங்கள் அனைவரையும் இங்கு ஒன்றாக காண்பது, இந்த நாட்டில் உள்ள பெருந்திரளான மக்கள் யாவரையும் சேர்த்து காண்பது போன்ற மகிழ்ச்சியை எனக்கு தருகிறது. எத்தனையோ காத தூரங்களில் இருந்தெல்லாம் வந்து குழுமி இருக்கிறீர்கள். இங்கு நான் தெய்வ புலவர் திருவள்ளுவரின் 2 குறட்பாக்களை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். குறள் கூறும் செய்தியை நான் கூறிய செய்தியாகவும் ஏற்றுக்கொண்டு இந்த நாடு முழுவதும் பரப்புங்கள். மாமன்னர் தமது செங்கோலை உயர்த்தி காட்டி முழங்கினார். வானோக்கி வாழும் உலகமெல்லாம் மன்னன் கோல் நோக்கி வாழும் குடி. இந்த செங்கோல் என் கரத்தில் மட்டும் இருப்பதாக நினைக்காதீர்கள். இங்கு கூடியுள்ள ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இது வேரூன்றி நிற்க வேண்டும். நாம் செய்யும் செயல் ஒவ்வொன்றையும் இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதும். வான்மழை பொய்யாத நாடு இது. அதை தேக்கி வைத்து இமயத்தை போன்ற செந்நெதிர்கதிர் குவிப்போம். இன்னும் அன்பை வளர்க்க அருங்கலைகளை அளவின்றி பெருக்குவோம். அறத்தை வளர்க்க பெருங்கோயில்கள் எழுப்புவோம். இவ்வளவு ஆக்க பணிகளையும் நாம் செய்ய வேண்டுமானால் நம்மை அழிக்க காத்து கொண்டிருப்பவர்களை நாம் வளரவிடக்கூடாது. பேரரசுக்கு உள்ளேயும் வெளியேயும் சூழ்ந்து நிற்கும் புகைப்படலம் நாளுக்கு நாள் நம்மை அச்சுறுத்தி கொண்டே வருகிறது. உட்பகையையும் வெளிப்பகையையும் களையும் நாள் தொடங்கிவிட்டது. இனி நாம் களைப்படைந்தோ உயிர் துறந்தோ கீழே விழும் வரையில் இந்த களை எடுக்கும் வேலை நிற்கப் போவதில்லை. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கூட்டத்தினோடு நேர். மாமன்னரின் முகம் உறுதியால் சிலையாகியது, சினத்தால் செம்பொன்னாகியது. வீர வேங்கையின் வெற்றி திருமகன் சிம்ம கர்ஜனை செய்யலானார். பயிர் விளைய வேண்டுமானால் களை பிடுங்கத்தான் வேண்டும். தமிழ் குலம் வாழ வேண்டுமானால் அதை அழிக்க காத்திருப்பவரின் ஆணவத்தை நாம் அடக்கித்தான் தீர வேண்டும். இனி நம் வாழ்வெல்லாம் ஒரே போராட்டம்தான். தமிழ் குலம் தரணியில் வாழ்ந்த சுவடே தெரியாமல் அழிக்க காத்திருக்கும் பகைவர்களுக்கு இனி கெட்ட காலம் தொடங்கிவிட்டது. இனி சோழவள நாட்டின் ஒவ்வொரு வீடுமே 2 வகை பாசறைகள். ஒவ்வொரு ஊரிலும் 2 வகை படை வீரர்கள். ஒரு படை ஆக்கப்படை. கிணறு தோண்டி குளம் வெட்டி ஏரி கட்டி வரப்பு உயர்த்தி அது பயிர் வளர்க்கும். மற்றொரு படை அழிவு படை. நம்மை அழிக்க வரும் தீமைகளை அழிக்கும் படை. நம் வாழ்வே இனி போராட்டம் என்பதையும் போராட சக்தியற்ற இனம் வேர்விட்டு வளராது என்பதையும் எடுத்துச் சொல்லுங்கள். பொறுப்பு உங்களுடையது, அதிகாரம் உங்களது. இங்கு ஊர்ச்சபை தலைவர்களிலிருந்து நாட்டுத் தலைவர்களான சிற்றரசர் வரை கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் ஒரு சொல். இந்த நாட்டின் மக்கள் என்னுடைய சொந்த குழந்தைகள். அவர்களுக்கு தீங்கு செய்தால் அது எனக்கு செய்த தீங்காகும். அதுவே ராஜ துரோகம். பெரிய அதிகாரிகள் சுற்றி வந்து ஊர்ச்சபை கூடும்போது
தலைவர்களின் போக்கில் தவறு கண்டால் பயிரையே மேய்ந்த வேலிகளாக அவர்கள் கருதப்படுவார்கள். நம்முடைய போராட்டங்களில் நாம் வெற்றி பெற, நாம் வளம் பெற்று வாழ இறைவன் பேரருள் புரிவானாக. மாமன்னரின் மணிமொழிகள் முடிந்த பின்னரும் அவை நெடுநேரம் ஒவ்வொருவர் செவிகளிலும் ஒலித்து கொண்டே இருந்தன. சபையை விட்டு அரசர் பெருமான் சென்ற பிறகு மெல்ல ஒவ்வொருவராக சிந்தனையில் ஆழ்ந்தபடியே எழுந்து சென்றனர். சபை கலைந்து நடுப்பகல் உணவு முடிந்தது. வணிகர் தலைவர் ஜெயவீர நாச்சியப்பர் விடை பெற்று கொண்டு செல்வதற்காக மாமன்னரின் திருமுகம் காண விரும்பினார். அவரை தனியே அழைத்து வைத்து கொண்டு அரை நாழிகை பொழுது அவரிடம் அந்தரங்கமாக உரையாடினார் ராஜேந்திரர். வணிகர் பொறுப்பின் சுமை ஏற்கனவே அதிகம். அதோடு நாடு காக்கும் பொறுப்பிலும் சிறு பகுதியை உங்களிடம் விட்டு வைக்க நினைக்கிறேன். உங்களை சேர்ந்தவர்கள் நானா திசைகளுக்கும் செல்கிறார்கள். அவர்களில் சிலரோடு என் ஆட்கள் ஓரிருவரையும் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்றார். பொன் விளையும் இந்த மண்ணுக்கு எங்களால் ஆகும் பணிகளை செய்ய எப்போதுமே நாங்கள் சித்தமாக காத்திருக்கிறோம் சக்கரவர்த்திகளே. உங்களை நான் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை பெறக்கூடிய வணிகர்கள் உங்களிடம் இருக்கிறார்களா? பேரரசரின் ஒற்றர்கள் ஒருவேளை மாறினாலும் மாறுவார்கள். சோழ நாட்டின் சோற்றுக்கடனை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் சக்கரவர்த்திகளே. சரி, ஈழ நாட்டுக்கு புறப்படுவதற்குள் எங்கள் ஒற்றர் சிலரை தனித்தனியே உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். பாண்டிய சேர நாட்டு வணிகர்களிடம் அவர்களை பணியாற்றச் செய்யுங்கள். ஒரு ஒற்றனுக்கு மற்றொரு ஒற்றன் இருக்குமிடம் தெரிய வேண்டாம். சித்தம் சக்கரவர்த்திகளே என்று சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி விடை பெற்று கொண்டார் வணிக மன்னர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.